வணக்கம் மக்களே. நாட்டு நிகழ்வு நம்மளுடைய வீடியோவில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஏன்னா 1 கோடிக்கும் மேலே இதில் பயன்பெற்று வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுவரை வாங்கவே இல்லையா, வாங்காதவங்களா என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் வாங்கலை, எதனால வாங்கலை, என்ன ரீசன், ஏன் அவங்களுக்குலாம் பணம் 1000 ரூபாய், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் ஏன் கிடைக்கல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது புரியும். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இதுவரை வாங்கவே இல்லையா, விரைவில் வெளியாக போகும் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சென்னை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ அவ்வளவு பேருக்கும் விடுபடாமல் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருக்காருங்க. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் தேர்வு குறித்து அறிவிப்பும் விண்ணப்பிப்பதற்கான நடைமுறைகள் குறித்தும் விரைவில் அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது. ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு விரைவில் வர உள்ள நிலையில் அதற்கு முன்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்கம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள், புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள் என பலரும் பயனடையும் வகையில் அந்த அறிவிப்பு அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எத்தனை பேர் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதே மாதிரி இதுல கோடிக்கணக்கான பேர் 1000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பயனுள்ள முறையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நடுத்தர குடும்ப வர்க்கத்தினை சேர்ந்தவங்களும் ஏழை எளிய மக்களும் சரி, எல்லாத்துக்குமே இந்த 1000 அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு குடும்ப செலவிற்கு ஒரு போதுமானதாக இருக்கக்கூடிய ஒரு தொகையா தான் இருக்கு. மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது இது மக்களின் உரிமை தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு வரும் நாட்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. ஏற்கனவே முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோருக்கு எல்லாம் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது. ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள், அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை. இவர்களுக்கு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போதும் அதற்கான அறிவிப்புகள் வரலாம் என்று கூறப்படுகிறது. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். என்னன்னா அதிகமான பணம், அதாவது கவர்மெண்ட் ஒர்க்கில் இருக்கவங்களுக்கும் அதிகமான பணம், பென்ஷன் அதெல்லாம் இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த கார்ப்பரேஷன் ஊழியர்களுடைய மனைவிகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தா பணம் தான் இருக்கு. அப்படியே வரல அப்படின்னாலும் வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு துணை முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காருங்க. அதிகமான நிதி இது இருக்கவங்க, அதாவது அவங்களுடைய வங்கியில் அக்கௌண்ட்ல அதிகமான பணம் இருக்கவங்க, கவர்மெண்ட் ஸ்கீம்ல பணம் இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது போய் சேர்றது இல்லை. சென்னை அடுத்த 3 மாதங்களில் தமிழ்நாட்டில் அனைத்து தகுதி உள்ள மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் நடந்த திருமணம் ஒன்றில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்ட போது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காருங்க. இனி புதிதாக மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்தால் அந்த விண்ணப்பங்கள் ஏற்க முடியுமா என்ற கேள்விக்கு தமிழ்நாடு சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்பே பதில் அளித்திருந்தார். யாருக்கும் விடுபடாமல் எப்படி மகளிர் உரிமை தொகை வழங்க முடியுமோ அப்படி வழங்கி வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ விதிகளுக்கு உட்பட்டும் அவர்களுக்கு உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்துள்ள தகுதியான அனைவருக்கும் 3 மாதத்தில் 1000 உரிமை தொகை தரப்படும் என்று சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். பணம் கிரெடிட் ஆகாதவர்கள் தங்களது வங்கி கணக்கில் ஆதார் எண்ணை இணைத்தால் பணம் வரவு வைக்கப்படும்.
முதல்ல உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வரலையா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய வங்கி கணக்கு ஆதார் எண்ணை வந்து இணைச்சிருங்க. அப்பதான் பணம் வந்துட்டு வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் குறித்த தகவல் வந்தும் வங்கி கணக்கில் பணவரவு வைக்கப்படவில்லை என்ற புகார் குறித்த தமிழக அரசு வந்துட்டு விளக்கம் சொல்லியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகளின் வருமானம் குறித்த தரவுகள் மாதந்தோறும் ஆய்வு செய்யப்படும். வருமானம் உயர்ந்திருந்தால் 4 சக்கர கனரக வாகன பதிவும் பத்திரப்பதிவு குறித்த அரையாண்டு அடிப்படையில் தொழில் மின்சார பயன்பாடுகள் பற்றிய தரவுகளையும் ஆய்வு செய்ய உத்தரவு போட்டிருக்கு தமிழக அரசு. மகளிர் உரிமை தொகை அப்படின்னு பார்த்தோம்னா பயனாளிகளின் வருமானம் குறித்த தரவுகள் மாதந்தோறும் ஆய்வு செய்யப்படும் அப்படின்னும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவலை வந்து நமக்கு பயனுள்ள வகையில சொல்லியிருக்காங்க. வருமானம் உயர்ந்திருந்தால் 4 சக்கரம் கனரக வாகன பதிவு பத்திரப்பதிவு குறித்தும் அரையாண்டு அடிப்படையில் தொழில் மின்சார பயன்பாடுகள் பற்றிய தரவுகளையும் ஆய்வு செய்ய உத்தரவு தமிழ்நாடு அரசு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க இப்ப எனக்கு 10 தவணை தான் வந்திருக்கு, 12 தவணை தான் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் அப்படிதான் வந்திருக்கு, ஏன் ஃபுல்லா வரல அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது இடையில வந்துட்டு நீங்க கார் வாங்கியிருக்கலாம், இல்ல 4 சக்கர வாகனங்கள் வேற ஏதேனும் வந்து பினான்சியலா உங்களுக்கு ஏதாவது பணவரவு வந்து நீங்க வாங்கியிருக்கலாம். அதை வந்துட்டு இவங்க மாதந்தோறும், அதாவது 1 மாதத்திற்கு ஒருக்கா இல்ல 2 மாதத்துக்கு ஒருக்கா உங்களுடைய இதை வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய நம்ம வந்து எவ்வளோ சேலரி வாங்குறோம், நமக்கு என்ன பணம் எவ்வளவு வரவு வருது எல்லாமே வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆர்டிஐ ஆஃபீஸர் செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்றப்ப வந்துட்டு நம்ம வந்து முறையா பதிவு பண்ணி ரெஜிஸ்டர்ல வந்து முறையா ரெஜிஸ்டர் பண்ணி தான் அந்த 4 சக்கர வாகனத்தை வாங்கியிருப்போம். ஸோ அதுவும் தெரிய வந்துடும். இவங்க வந்துட்டு பினான்சியலா ஓரளவுக்கு முன்னுக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது தேவைப்படாது அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த தகவல் வந்து பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறோம். எங்களுடைய வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.